வழிநடத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களும் ஒருவரும் மாண்புமிகு அமைச்சருமான இந்த மண்ணின் மைந்தர், வேங்கையின் மைந்தர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, காட்டுமன்னார்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு முத்துசாமி அவர்களே, அண்ணன் தங்க ஆனந்தன் அவர்களே, திரு ஜெயபாண்டியன் அவர்களே, திரு கணேசமூர்த்தி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த திரு NV செந்தில்நாதன் அவர்களே, திரு மணிமொழி அவர்களே, திரு சித்தார்த்தன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த என் மீது கடும் கோபத்தில் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள், என் மீது கடும் கோபத்தில் இருக்கிற கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் LK மணவாளன் அவர்களே, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் குணவழகன் அவர்களே, மேற்பார்வையாளர் இளஞ்சேக்குவேரா அவர்களே, வாக்கா செல்லப்பன் அவர்களே, இவரும் கடுமையான கோபத்தில் இருக்கிறார். வாக்கா செல்லப்பன் அவர்களே, அதைவிட கடுமையான கோபத்தில் இருக்கிற பசுமை வளவன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் உமாநாத் அவர்களே, நகர செயலாளர் அர்ஜுன் அவர்களே, திராவிடர் கழகத்தை சார்ந்த OV பெரியார்தாசன் அவர்களே, சண்முக சுந்தரமூர்த்தி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த AN குணசேகரன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் பிரகாஷ், தேன்மொழி, மணிகண்டன், மனோகரன் ஆகிய தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் மணிவாசகம் அவர்களே, AK சுப்பிரமணியன் அவர்களே, திரு முருகவேல் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களே, முகமது ஜக்ரியா அவர்களே, முகமது இஸ்மாயில் அவர்களே, அப்துல் வாஜித் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் நகர பொறுப்பாளர் அப்துல் மாலிக் அவர்களே, தமுமுக சார்பில் வந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நோமான் அவர்களே, முகமது அனீஃபா அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் சாதிக் பாக்ஷா அவர்களே, ஜாஃபர் அலி அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் சார்பில் வருகை தந்திருக்கிற தங்க விக்ரம் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்கள் ஜாகிர் ஹுசேன், பயாஸ் அகமது, முகமது தையூப், ஷாதுல்லா ஆகிய தோழர்களே, SDPI பொறுப்பாளர்கள் சர்புதீன், நிஜார் அகமது, ஷமீர் அகமது ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகள் பால அறவாழி, சி கதிரவன், இரா திட்டு, வெற்றிவேந்தன், நாகராஜ், சக்திவேல் ராவணன், சி ஆற்றலரசு மகேந்திரன், முகமது ஆஷிக் நூர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அப்துல் நாசர், பாரதி பிரசாந்த், செல்வ பாரதி, மெய் இளந்தமிழன், வானமாதேவி ராஜா, மோவூர் மதி, மாயவன், ஞானதாஸ், செல்வகுமார், பிரபு, பாபு, கணேசன், ஆனந்தமணி, சின்னையா சக்திவேல், திருமாப்பழனி, குமார் என்கிற பாலசுந்தரம், செல்வமணி, வில்லியம்ஸ், பொன் காமராஜ், திருநாவுக்கரசு, சிறுகாட்டூர் ரவி, செந்தில்குமார், மெய் சீனிவாசன், பன்னீர்செல்வம், திருமுட்டம் ரவி, சுதர்சன், ரவீந்தர், கலையரசன், தவச்செல்வன், கார்த்திகேயன், ஸ்ரீதர், ஸ்டாலின், சீவகன், கஜேந்திரன், தங்க பகலவன், ஸ்ரீதர், ஏச்சம்பூண்டி செல்வராஜ், வானமாதேவி ராமலிங்கம், ராம்சுந்தர், LAP சுரேஷ்,
மற்றும் சிபிஎம் மூத்த தலைவர் PS மகாலிங்கம் உள்ளிட்ட வெண்ணிலவன் செல்வமணி, பூச்சந்திரன், அமுதமொழி, MGR கார்த்திக், தீரன் பட்டாபி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் LEP அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கிற உற்றார் உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அமைச்சர் அவர்கள் திருமாவளவன் செய்திருப்பது ஒரு புரட்சி என்று சொன்னார். ஒருத்தரும் கைத்தட்டல அண்ணன் பேசும்போது. ஏன்னா அவ்வளவு வருத்தம் மணவாளனுக்கு, மற்ற பொறுப்பாளர்களுக்கெல்லாம். நாமெல்லாம் கட்சியில கஷ்டப்பட்டோம், வழக்க சுமந்துகிட்டு இருக்கிறோம், வேர்வை செஞ்சு இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறோம். எங்கெல்லாம் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? உள்ளூர்ல வேணும்னு சொன்னோம், சரி. ஆனா எங்கெல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? இப்ப தாமரை செல்வன் வரவே இல்லைங்க. ஏன்னா அவர் போன முறையும் கேட்டாரு, இந்த முறையும் கேட்டாரு. அவருக்கு அப்செட். அவர் இன்னும் என்னை பார்க்கவே இல்லை. உங்கள் வருத்தத்தில் நியாயம் இருக்கிறது, உங்கள் ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறது. உங்கள் வலியை என்னால் உணர முடிகிறது. அந்த வலி எனக்கு பெருகி இருக்கிறது, என்னை உறங்க விடவில்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் என்னை உறங்க விடுகிறார்கள் என்று நான் அடிக்கடி வருத்தப்படுவதுண்டு. ஆனால் இப்போது அந்த நேரம் கூட, ஒரு 2 மணி நேரம் கூட உறங்க முடியாத அளவுக்கு எனக்கு வலி உண்டு. நான் எடுத்த முடிவு தவறோ சரியோ, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எடுத்த முடிவு சரியோ தவறோ எடுத்தேன். அப்படி ஒரு முடிவு எடுத்ததனால்தான் நான் போட்டியிடுகிற தொகுதியாக நான் பெரிதும் நேசிக்கிற, தாய்மடி என்று நான் பெருமைப்படுகிற நாட்டுமன்னார்குடியிலேயே போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். நான் போட்டியிட போகிறேன் என்பதை யாருக்கும் சொல்லவில்லை. தோழர் ரவிக்குமார், தோழர் சிந்தனை செல்வன் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களிடம் கூட நான் கலந்து பேசவில்லை என்பது உண்மை. ரொம்ப நெருக்கத்தில் தான் தோழர் ரவிக்குமார் அவர்களோடு நான் இதை பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய அண்ணன் MRK அவர்களிடம் கூட நான் அன்றைக்கு முதல் நாளும் அவரை சந்தித்து பேசினேன், பலமுறை சந்தித்து பேசினேன். அவருக்கே நான் போட்டியிட போகிறேன் என்று சொன்னதும் அவருக்கே அதிர்ச்சி தான். உடனே அடுத்த சில நிமிடங்களில் என் போனுக்கு வந்து, என்ன நீங்க போட்டிடுறீங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டார். ஆமா அண்ணன். அடுத்த வார்த்தை ஒன்னும் பேசல. சரி சரி அப்படின்னு போனை வச்சுட்டார். அவருக்கு மட்டுமல்ல, அரசியல் களத்தில் அது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இவர் எம்பியா இருக்கிறார், இவர் ஏன் MLA-க்கு போட்டிடுறாரு அப்படின்னு. இது பற்றி உடனே பரபரப்பாக எல்லோரும் பேச தொடங்கிவிட்டார்கள். நான் ஏன் அந்த முடிவெடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை, யூகத்தை இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்ததால் தான் சிந்தனை செல்வன் அவர்களை நான் இன்னும் பாதுகாப்பான தொகுதியாக இருக்கிற செய்யூருக்கு மாற்றினேன். நான் காட்டுமன்னார்குடியில் போட்டியிடுவது என்று முடிவெடுக்காமல் இருந்திருந்தால் சிந்தனை செல்வன் அவர்களே இங்கு வேட்பாளராக இருந்திருப்பார். நான் ஏன் காட்டுமன்னார்குடியில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்? செய்யூரிலே கூட நான் நின்றிருக்கலாம், அரக்கோணத்தில் நின்றிருக்கலாம், திண்டிவனத்தில் நின்றிருக்கலாம், அல்லது பெரியகுளத்தில் கூட போய் நான் நிற்கலாம்.
இதை தாய்மடி தாய்மடி என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு குழந்தைக்கு ரொம்ப 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 பாதுகாப்பான இடம் தாய்மடி தான். அப்பா கூட இல்லை, அப்பாவும் பாதுகாப்பானவர் தான். ஆனா அப்பா மடியில இருக்கிற குழந்தை கூட கத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாள் ஆகும் அப்பாவுடைய உடல் சூடு, அப்பாவுடைய அணைப்பு. இவரும் நமக்கு பாதுகாப்பானவர் என்று அந்த குழந்தை அறிந்து கொள்ள பல வாரங்களாகும், பல மாதங்களாகும். ஆனால் பெற்ற நொடியிலிருந்து ஒரு குழந்தை பாதுகாப்பாக உணர்கிற ஒரே இடம் தாய்மடிதான். அந்த தாயிடமிருந்து குழந்தை இப்படி பிரிச்சா உடனே கத்தும், அதுக்கு தெரியும். தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறான்னு தெரியாது. தாயின் உடல் சூடே அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும். ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நான் தமிழ்நாடு முழுக்க 8 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் போகணும், பாதுகாப்பான தொகுதியில் இருக்கணும். அதை விட நமக்கு ஆதரவாக வாக்கு கேட்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்மை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்க யார் நமக்காக வாக்கு கேட்பவர்? அண்ணன் எம்ஆர்கே அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும். ஒவ்வொரு முறையும் களத்தில் அவர்கள் சந்திக்கிற நெருக்கடிகள், சிக்கல்கள், சவால்கள் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட இதுவரை நாம் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு அதன் எம்ஆர்கே அவர்களின் உழைப்பு, பங்களிப்பு, கூட்டணி கட்சி தலைவர்களின் ஒத்துழைப்பு எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் களத்திலே கண்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆகவே நான் இன்னொரு இடத்தில் போய் நின்றால் அது முற்றிலும் புதியதாக இருக்கும். அங்கிருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களோடு நான் இணக்கமாவதற்கே 1 வாரத்திற்கு மேலாகும். செய்யூர் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு அங்கே மாவட்ட செயலாளர் ஒரு வேட்பாளராக நிற்கிறார், அவ்வளவு பழக்கம் இல்லை. ஆனால் இங்கே அந்த எம்ஆர்கே வேட்பாளராக இருந்தாலும் இங்குள்ள ஒவ்வொரு பொறுப்பாளரையும் விரல் நுனியில் வழிநடத்தக்கூடிய வலிமை பெற்றவராக இருக்கிறார். ஆக ரொம்ப சேஃபான தொகுதி இது என்று நான் முடிவு செய்தேன். போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்ததால் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்ற கேள்வி எழுகிற போது காட்டுமன்னார்குடியில் போட்டியிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன், அறிவித்து விட்டேன். ஆக இங்கே ஏற்கனவே எல்லோரோடும் நல்லிணக்கமாக பணியாற்றி இருக்கிற, களப்பணியாற்றி இருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளரை பாதுகாப்பான இன்னொரு தொகுதியில் கொண்டு போய் விட வேண்டும் என்று எண்ணிய போது தமிழ்நாட்டிலேயே அதிக தலித்துகள் மக்கள் தொகை உள்ள ஒரு தொகுதி, 44% மக்கள் தொகை உள்ள தொகுதி செய்யூர் தொகுதி. காட்டுமன்னார்குடியை விட பாப்புலேஷன் அங்கு அதிகம். அரசியல் படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாகவும் இருக்கிறது. ஆகவே அவரை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிவிட்டு நான் இங்கே நிற்பது என்று முடிவெடுத்தேன். சரி, நிக்க வேண்டியதானே, அப்புறம் ஏன் பின்வாங்கினீங்க? இந்த கேள்வி. இதுதான் பிரச்சனை. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, பெரிய ரகசியம் கிடையாது. அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் என்னை சந்தித்த போது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் என்னை சிந்திக்க வைத்தது. வேற எந்த அழுத்தமும் கிடையாது. அவர் என்னை ஒரு உடன்பிறப்பாகத்தான் எப்போதும் நடத்துகிறவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லை, இதுவரையில் நான் அறிந்த வரையில். என்னை தெரு தெருவாக அழைத்து போகிற போது அவருக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருந்தன என்பதை நான் அறிவேன். அதையெல்லாம் தாண்டி நமக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்தவர். அப்ப சொன்னார், நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறது சந்தோஷம்தான், எம்எல்ஏ ஆவது சந்தோஷம்தான், நீங்க சட்டமன்றத்துக்கு வர்றது இன்னும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா நம்ம என்ன காரணத்தை சொல்லி போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது? இவர் தான் எம்பியா இருக்கிறாரு, இவர் மறுபடியும் நீங்க எம்எல்ஏ கொண்டு வந்து நிறுத்துறீங்களே அப்படின்னு 4 பேர் கேட்டா நீங்க சொல்ற அரசியல் விளக்கத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பேசுற அரசியல் எல்லா மக்களாலும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற விஷன், அந்த தொலைநோக்கு பார்வை, எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும், அதை எப்படி கையாள வேண்டும், சட்டமன்றத்தில் நீங்கள் இருந்து ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, அதனால் எப்படிப்பட்ட ஒரு சூழல்
மாறும் என்பதையெல்லாம் போய் நம்ம ஒருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லிக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா, அவர் தான் எம்பியா இருக்காரு, அவர் ஏன் அங்க வந்து நிற்கிறார் அப்படின்னு கேட்பான். அது மட்டும் இல்லாமல் எம்பியை ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பை எலெக்ஷன் நம்ம சந்திக்கும் போது அதுல வர்ற செலவு ஒரு புறம் போனாலும் மறுபடியும் இதே கேள்வி எழும். அவர் வீம்புக்கு ரிசைன் பண்ணிட்டு அவர் ஒரு பை எலெக்ஷனை கொண்டு வர்றாருன்னா அவருக்கு ஏன் நாங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் மத்தியில் எழுப்பினால் அதற்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்? இது அவர் எழுப்பிய கேள்வி. சரி, இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டி தெரியாதா? அதாவது எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உணராமல் இருந்தேனா? உணர்ந்தேன். பை எலெக்ஷன் வரும், நான் காட்டுமன்னார்குடியில ஜெயிச்சிட்டா நான் ரிசைன் பண்ண வேண்டியது வரும். பை எலெக்ஷன் வரும், அது பெரிய சிக்கல் தான். திரும்ப நாம போய் இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் யாரோ ஒருவரை வேட்பாளராக்கி மறுபடியும் அண்ணன் கையை பிடிச்சுக்கிட்டு நாம வீதி வீதியா போகணும், தெரு தெருவா போகணும். இதெல்லாம் நான் உணர்ந்தேன். இப்ப நான் என்ன முடிவு எடுத்து வச்சிருந்தேன்னா, நாளைக்கு பை எலெக்ஷன் வந்தா அது விசிகா சார்பில் நிற்க வேண்டாம், டிஎம்கேவே வேட்பாளரை போட்டு நின்றுவிட்டோம், அது பிரச்சனை இல்லை. திமுக தரப்பிலேயே திமுக வேட்பாளரையே உதயசூரியன் சின்னத்திலேயே நிப்பாட்டி அவர்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும். அதையும் நான் இழக்க என்னை தயார்படுத்திக் கொண்டேன். ஏன்னா நான் சட்டமன்றத்துக்குள்ள போகணும். ஏன் நான் சட்டமன்றத்துக்குள்ள போகணும்? ஏற்கனவே நான் போயிருக்கிறேன். 2001 உதயசூரியன் சின்னத்துல தான் ஜெயிச்சேன். ஆனா 2.25 வருஷம் 2.5 வருஷத்துல நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் சட்டமன்றத்துக்குள்ளே போகல. 2006 நான் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது. ஏன்னா நான் ரிசைன் பண்ணிட்டேன், அப்ப பதவி எதுவும் கிடையாது. 2006 கடலூர் மாவட்டத்தில் அப்ப திமுக கூட்டணி இல்லை. அந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சியும் எப்படி நம்மோடு இருக்கிறதோ அதே போல எல்லா கட்சிகளும் இன்னைக்கு திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் அணி சேர்ந்து விட்டார்கள். நிறைய கட்சிகள். அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம் உண்டா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க பத்திரிகையாளர்கள். அதுவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே திருமாவளவனை இந்த கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்ப கலைஞர் திருச்சியில சொன்னார், எங்ககிட்ட சீட்டு இல்ல, வேணா பாமகவுக்கு கொடுக்கிற சீட்ல திருமாவளவனுக்கு கொடுத்துக்கிட்டோம், பகிர்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நடந்த வரலாறு. அப்ப நாங்க திமுக கூட்டணிக்கு வர முடியாம போச்சு. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றோம். அப்போது 9 தொகுதி தமிழ்நாட்டிலே கிடைத்தது. கடலூர் மாவட்டத்தில் மட்டுமே 2 தொகுதிகளையும் கேட்டு பெற்றோம். ஒன்று காட்டுமன்னார்குடி, இன்னொன்று திட்டக்குடி. அப்ப பழைய மங்களூர், இப்ப திட்டக்குடி. 2006 இப்ப கூட இருக்கிறவங்க, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற செல்வம், அன்னைக்கு செல்வம், நாம தமிழ் பெயர் சூட்டும் போதுதான் அவர் செல்வ பெருந்தகைன்னு மாற்றிக்கொண்டார். அப்ப அவர் 2001 கேட்டார், இப்பதான் நீங்க கட்சியில வந்து சேர்ந்தீங்க, இப்ப தர முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2006 பார்ப்போம்னு சொன்னேன். 2006 நான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அவருக்கு திருப்பெரும்புதூர் தான் நான் வாங்கினேன். அவர் ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார்னா, எனக்கு கடலூர் மாவட்டத்துல தான் வேணும்னு ஆசைப்பட்டார். அவர் மேல தப்பு இல்லை. நீங்க காட்டுமன்னார்குடியில நில்லுங்க, நான் மங்களூர்ல நிக்கிறேன், அல்லது நீங்க மங்களூர்ல நில்லுங்க, நான் காட்டுமன்னார்குடியில நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லல. சொல்லி இருந்தா அவர் மனம் மாறி இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. என்ன விஷயத்த சொல்லலைன்னா, தோழர் ரவிக்குமார் அவர்களை சிண்டிகேட் பேங்க்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு நீங்க வாங்க, எலெக்ஷன்ல நில்லுங்க, நீங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துல போய் பேசினாதான் இந்த சமூகத்தை சார்ந்த இந்த மக்களின் பிரச்சனைகளை ஆழமாக பேச முடியும் அப்படின்னு அவரை ரிசைன் பண்ண வச்சு அவருக்கு நான் காட்டுமன்னார்குடி தர்றதா சொல்லி வாக்குறுதி அளிச்சிருந்தேன். அப்போ இவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் காட்டுமன்னார்குடி, அவருக்கு 2001 தந்த வாக்குறுதியை காப்பாற்றணும். ஆனா அவர் விருப்பப்படுவது கடலூர் மாவட்டத்துல ஏதாவது ஒரு தொகுதி. அப்போ நான் நிக்கிற தொகுதின்னு நான் சொல்லாம, வீம்பு பண்ணாம, போய் நின்னா நில்லு இல்லைன்னா போ அப்படின்லாம் சொல்லாம, உடன் இருக்கிற தோழர் விரும்பினார் என்பதற்காக நான் போட்டியிலிருந்தே விலகி கொண்டேன். 2006 நான் போட்டியிடுவதாக நானே கேட்டு வாங்கிய மங்களூர் தொகுதியை 2.5 ஆண்டுகளில் ராஜினாமா செய்த
அந்த தொகுதியில் மறுபடியும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையோடு இருந்த நான் என் உடனிருந்த ஒரு தோழரின் விருப்பத்திற்காக அன்றைக்கு போட்டியிடாமல் அந்த தொகுதியை அவருக்கு விட்டுக் கொடுத்தேன். இது 2006 நடந்தது. இதெல்லாம் பல பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. நான் அன்னைக்கு போட்டியிட்டு இருந்தா அன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன். நான் தொடர்ந்து எம்எல்ஏவுக்கு களத்துல நின்று இருப்பேன். அடுத்தடுத்து 2011, 2020, 2016, 2021 அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அசம்பிளி எலெக்ஷன்ல நான் வேட்பாளராக நின்று இருப்பேன். நான் 2006 போட்டியிடாமல் அவருக்காக விட்டுக் கொடுத்தேன். அவர் சிறப்பாக தேர்தல் பணி செய்து வெற்றி பெற்று விட்டார். காட்டுமன்னார்குடியில தோழர் ரவிக்குமார் வெற்றி பெற்று விட்டார். அதுவும் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட சொன்னாங்க. அந்த அம்மா நாம முடியாதுன்னு சொல்லிட்டு மணி சின்னத்துல 9 தொகுதியிலும் மணி சின்னத்துல போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்றோம். முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். காட்டுமன்னார்குடியும் திட்டக்குடியும் தான். இது ஒரு வரலாறு. அதிலிருந்து நான் சட்டமன்றத்திற்கு போகிற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. 2009 நாடாளுமன்றம், 14 தோல்வி, 16 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், கூட்டணி மக்கள் நல கூட்டணி. காட்டுமன்னார்குடியில் நான் போட்டியிட்டேன். எல்லோரும் எதிர்பார்த்தோம் கட்டாயம் வெற்றி பெற்று விடுவோம் என்று. 87 வாக்குகளில் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. உண்மையிலேயே ஒரு தொலைக்காட்சியிலே திருமாவளவன் வெற்றி என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் அது பிறகு மாற்றி அறிவிக்கப்பட்டது. உண்மையிலேயே வெற்றி பெற்றது நாம் தான். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மாற்றி அறிவித்து விட்டார்கள். நம்ம பசங்களுக்கு தேர்தல் வேலை செய்ய தெரியாது, கவுண்டிங்ல ஒர்க் பண்றது தெரியாது. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தானே கத்துக்கிட்டு வராங்க. இப்பதானே கூட அண்ணன் என்ன சொன்னாரு பாருங்க. அதெல்லாம் எத்தனை பேர் உள் வாங்கினான்னு தெரியல. எலெக்ஷன் நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும், கூச்சல் போடக்கூடாது, விசில் அடிக்க கூடாது, கவனமா இருந்து பிற சமுதாயத்தினுடைய நல்லன்பை பெற்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும். இப்ப நமக்கு என்னன்னா போடுங்கம்மா ஓட்டு, பானை சின்னம் பார்த்து கோஷம் போடுறது மட்டும்தான் கத்துருக்குறோம். அது எலெக்ஷன் வேலை இல்லை. அது எலெக்ஷன் வேலை இல்லை. ஒவ்வொரு வீடா சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து அவர்களின் உள்ளத்தை வென்றெடுக்க வேண்டும். பரவாயில்ல, இந்த பையங்க இவரு ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அந்த மாதிரி வேலை செய்யணும். அப்போ கவுண்டிங் சென்டர் போனவங்க நம்ம ஆளுங்க 12 மணி 1 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அப்ப பி முட்லூர்ல சி முட்லூர்ல ஒரு காலேஜில் வச்சு இருந்தாங்க. ஆளே இல்ல. போலீஸோட சண்டை ஆகி கடைசியா இவங்களும் ஒரு 10 பேர் இருந்தவங்கலாம் அவன் விரட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. 3 மணிக்கு மேல திருமாவளவன் தோல்வின்னு அறிவிச்சுட்டாங்க. நீங்களும் ஒரு ஆளு அன்னைக்கு அந்த மாதிரி விரட்டி அடிச்சுட்டு உண்மையிலே நாம் பெற்ற வெற்றியை தட்டி பறித்துக் கொண்டார்கள். மாற்றிதான் அறிவிச்சாங்க. அப்ப நான் சட்டமன்றத்துக்கு போக முடியாம போச்சு 2016. அதுல இருந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா பார்லிமெண்ட்ல போனா வருஷத்துக்கு 3 தடவை செஷன் நடக்குது. அந்த ஒவ்வொரு செஷன்லயும் 1 முறையோ 2 முறை தான் பேச அனுமதி கிடைக்குது. அந்த ஒவ்வொரு முறையும் 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் தான் வாய்ப்பு கிடைக்குது. என்னத்தை பேசுறது? அங்க 2 எம்பி உள்ள கட்சிக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. 5 எம்பிக்கு மேல இருந்தாதான் பார்ட்டி. அங்க அதுக்கு கீழே இருந்தா பார்ட்டின்னு அறிவிக்க மாட்டாங்க. பார்லிமெண்டரி பார்ட்டின்னு அறிவிக்க மாட்டாங்க. அது இண்டிபெண்டன்ட் மாதிரி தான். 4 எம்பி இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் மாதிரி தான். அது சுயேட்சை எம்பி மாதிரி தான். பாராளுமன்றத்தில் குறைஞ்சது 5க்கு மேல இருந்தா குரூப், 5க்கு மேல இருந்தா குரூப், 8க்கு மேல இருந்தா பார்ட்டி. பார்லிமெண்டரி பார்ட்டின்னு அவன் ரெக்கார்ட்ல வச்சிருப்பான். இல்லைன்னா பார்லிமெண்டரி குரூப்னு வச்சிருப்பான். அதுக்கு கீழே இருந்தா இண்டிபெண்டன்ட் தான். இப்ப 2 உறுப்பினரா இருக்கிற எங்களால அங்க பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல. பேசுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடையாது, வாய்ப்பு இல்லை. இப்ப நமக்கு நல்ல பேச தெரியும் அப்படின்னாலும் கூட அங்க பேச முடியல. நமக்கு ஒரு விஷயம் இருக்குனாலும் அதை அங்க வெளிப்படுத்த முடியல. சட்டமன்றத்தில் இருந்தால் இன்னும் நம்மால் சிறப்பாக செயல்பட முடியும் என்கிற வேட்கை எனக்குள்ளே இருக்கிறது. 10 நிமிஷத்துக்கு மேல 15 நிமிஷத்துக்கு மேல பேசுற வாய்ப்பு. ஒரு புளோர் லீடர்னா எல்லா பிரச்சனைகளையும் பேச முடியும், சிறப்பாக பணியாற்ற முடியும். உங்க குரலை அங்கே என்னால் உரத்து முழங்க முடியும். அவ்வளவுதான். அந்த சின்ன ஆசைதான் நான் போட்டியிடணும்னு விரும்பினது. ஆனா அண்ணன் நடைமுறை சிக்கல்களை சொன்ன போது வேற யாரும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. நான்
பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடியவன் என்கிற நிலையிலிருந்து அண்ணன் சொல்றதை நம்ம தட்டி தட்டி கழிக்க கூடாது. அவ்வளவுதான் எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிச்சு. ரைட். கசந்து மூந்துக்க கூடாதுன்னு கிராமத்துல. ஔவையார் பாடிய பாட்டுல ஒரு வீட்டுக்குள்ள நாம போறோம், ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இது மாதிரி ஒரு பாட்டி அழைச்சிட்டு கொண்டாட்டிகிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கு, ஏதாவது பழைய நீராகாரம் தான் எடுத்து கொடு, படிச்சு பசியில இருக்கு. இப்ப அவ உள்ள இருந்து கத்துறா, இவன் கட்டாயப்படுத்துறான். கஞ்சியை கொண்டு கொடுக்கும்போது அந்த கஞ்சியை வாங்கி குடிக்க அந்த அம்மாவுக்கு மனம் இல்லை. ஏன்னா உனக்கு மனமாற கொடுக்குங்கிற எண்ணம் இல்லை. வீட்டுக்காரன் சத்தம் போட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் நீ கொண்டு முகம் சுழிச்சிட்டு தர. அப்படி முகம் சுழித்து கொண்டு தருகிற உணவு எவ்வளவு பசியா இருந்தாலும் என்னால சாப்பிட முடியாது, வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி நம்ம எதை கேட்டாலும், இப்ப கூட நான் தலைவரோட போய் சண்டை போட்டு எனக்கு 10 கொடு 12 கொடு, இல்லைன்னா நான் வெளியே போறேன், நான் இன்னைக்கு கையெழுத்து போட மாட்டேன், நாளைக்கு தான் வருவேன், நாளை மறுநாள் வரேன் அப்படின்னு நானும் சீன் போட்டிருக்க முடியும். ஒரு 4 நாள் 5 நாள் நான் இழுத்திருக்க முடியும். நான் வெளியில இருக்கிறேன், இப்ப என்னால அறிவாலயத்துக்கு வர முடியாது. எனக்கு தெரியுது என்ன கண்டிஷன். 23 கட்சி கூட இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாம் ஒண்ணு குறைக்கிறாங்க, கடுமையா பேசி குறைக்கிறாங்க. அவ்வளவு கடுமையா குறைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த பிறகு நானும் போயிட்டு அதெல்லாம் நான் குறைக்க முடியாது, எனக்கு 12 கொடுத்தா கொடுங்க, 15 கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் வெளியே போவேன் அப்படின்னு எனக்கு பேச விருப்பம் இல்லை. என்னுடைய பான் நேச்சர் இது. நானே ஒரு நம்பரை சொன்னேன், அண்ணா வழவழா குழவழான்னு பேச நான் விரும்பல, அத்தனை கொடுங்க எத்தனை கொடுங்கன்னு நாளைக்கு வரேன், நாளை மறுநாள் வரேன் நான் சொல்ல விரும்பல. 8 தொகுதி கொடுங்க, நான் கையெழுத்து போறேன். நானே 8 தொகுதியில் முடிவு பண்ணி நானே கையெழுத்து போட்டேன். இது என்னுடைய நேச்சர். நான் ஏமாளி, மற்றவங்க பாருங்க, நான் ஏமாளியா இருக்கலாம். நான் ஒரு தலைவர் இருக்கிற இடத்திலிருந்து நான் என்னை வகிச்சு பாக்குறேன். ஒரு கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து பாக்குறேன். இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எல்லாரும் நெருக்கிறாங்க. இன்னொன்னு வெளிப்படையா சொல்றேன், 7 தொகுதி ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொன்னார் அண்ணன். 7 சட்டமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா. 6 வாங்கியே நான் படாத பாடுபட்டு போன முறை எப்பவுமே எனக்கு பிபி ரைஸ் ஆனது கிடையாது. இவ்வளவு நெருக்கடிகளிலும் நான் அதெல்லாம் தாக்கு பிடிச்சு நிக்கிற உடம்பு எனக்கு இயற்கையில் அமைந்திருக்கிறது. எவ்வளவோ டென்ஷன், எவ்வளவோ டார்ச்சர், எவ்வளவோ ஸ்ட்ரெஸ், 20 மணி நேரம் எந்த நேரமும் கூச்சல், எந்த நேரமும் இறைச்சல், எந்த நேரமும் பிரச்சனை, அவ்வளவையும் தாங்கிக் கொள்கிற உடம்பு. அன்னைக்கு 2021 கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகி நான் போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டிய நிலை வந்துச்சு. அப்போ கொடுக்கிற இடங்கள் கம்மி, கேட்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். நானே அவங்களை தூண்டி விட்டேன், நீங்களாம் தலைவர்கள் ஆகணும், நீங்களாம் பவருக்கு வரணும், நீங்களாம் அதிகார வலிமையை பெறணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆசையை தூண்டி விட்டேன். அது நான் பண்ணதுதான். 2050 பேர் விண்ணப்பம் கொடுக்குறாங்க. வாங்கின சீட்டே 8 சீட்டு. 234 தொகுதியிலிருந்து 2050 பேர் விண்ணப்பம் கொடுக்கிறான். அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். கூட நெருக்கமா இருக்கிறவங்க பூரா நெருக்கத்தை பயன்படுத்தி என்ன டைப் பண்றான். நீ போய் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கீழே உன் மாவட்டத்தில் இந்த தொகுதியில பொறுப்பாளர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வேட்பாளரை தேர்வு செய்து அந்த பேனல்ல உன் பேர் வரட்டும், அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொன்னா எவனு கிட்ட வரமாட்டான். என்கிட்ட பர்சனலா நல்ல நட்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி பயங்கரமா நெருக்கும் போது 6-7 சீட்டு வாங்கி இந்த முறை என்ன பண்ண முடியும்? 10 சீட்டு கொடுத்தா இன்னும் 2 பேரை 3 பேரை 4 பேரை நான் அகாமடேட் பண்ண முடியும். புதுசா ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு தர முடியும். இப்ப நான் 8 வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு ராஜ்யசபா வேண்டாம், எனக்கு 10 கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ராஜ்யசபா வேண்டாம்னு முதல்ல சொல்லிட்டேன். திருப்பி நான் அதை ரீஓபன் பண்ணல. நான் மறுபடியும் ரீஓபன் பண்ணலாம். ஆனா நான் 10 உங்களால கொடுக்க முடியல, அப்ப ராஜ்யசபா கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கலாம். நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை நான் மீறக்கூடாது. எனக்கு ராஜ்யசபா வேண்டாம், எனக்கு 10 தொகுதி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அதன் பிறகு 8 தொகுதிங்கிறது நானே முடிவு பண்ணேன். அப்புறம் ஏன் நாம போய் ராஜ்யசபா கேட்கணும்? தோழர் ரவிக்குமார் கூட சொன்னாரு, இல்லங்க நீங்க ராஜ்யசபா கேட்டீங்க, அவங்களா சொன்னாங்க, அதுவே அவங்களா சொன்னாங்க, அது கட்டாயம் தருவாங்க, மறுபடியும் நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க. நாங்க வேண்டாம். ஒன்ஸ் நம்ம வேண்டாம்னு சொன்ன பிறகு
திருப்பி அதை கேட்க வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். 8+1 நான் போய் கேட்டிருந்தா கூட, அழுத்தி இருந்தா கூட அவர் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. 8 இடங்கள் அப்படிங்கும் போது ரொம்ப நெருக்கடி. தோழர்களே, இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வெற்றிகரமாக தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நான் செயல்பட்டிருக்கிறேன். இதை நான் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவோ ஆசை காட்டி பார்த்தார்கள், மிட்டாய் நீட்டி பார்த்தார்கள், சாக்லேட் கொடுத்து பார்த்தார்கள், பிரியாணி கொண்டு வந்து வாசம் நல்லா மூக்குல ஏறுதா பாருங்க, பிரியாணி சாப்பிடுறீங்களான்னு காட்டினாங்க. எதற்கும் அசைந்து கொடுக்காமல் நான் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டில் உடும்பு பிடியாக நின்று சில அற்பர்கள், அரசியல் தெரியாத மூடர்கள் என்ன திமுகவுக்கு இவர் கொத்தடிமையா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் காலத்திலும் சரி, இன்றைக்கு தளபதி காலத்திலும் சரி, ஒரு நாளும் என்னை நீ இப்படி நடந்து கொள், இப்படி பேசு, இப்படி செயல்படு என்று சொன்னதில்லை. கலைஞரை மேடையில் வைத்துக் கொண்டு, காங்கிரஸ்காரர்களை வைத்துக் கொண்டு ஈழத்தமிழர் பிரச்சனையை நான் பேசியிருக்கிறேன், பிரபாகரனை பேசியிருக்கிறேன். இல்ல காங்கிரஸ்காரங்க நம்மோட இருக்கிறாங்க, நீங்களாம் அதை பேசக்கூடாதுன்னு ஒரு நாளும் கலைஞர் சொன்னது கிடையாது. காங்கிரஸ்காரங்க இருக்கிற மேடை, அதனால நம்ம பேசாம இதெல்லாம் மறைப்போம் அப்படின்னு நான் மறைச்சது கிடையாது. 2009 கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுங்கள் என்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேலூர் ஞானசேகரன் சட்டசபையில் பேசியது இன்றைக்கும் பதிவாகி இருக்கிறது. பிரபாகரனுடைய ஆதரவாளர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கலைஞர் என்ன விடல, அந்த கூட்டணியிலே தொடர்ந்தோம். தேர்தல் முடிவு வந்த பிறகு அண்ணன் EVK இளங்கோவன் சொன்னார், கலைஞர்கிட்ட சொல்றார், தலைவரை நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு, திருமாவளவன் நம்மோடு இருந்ததுதான் நமக்கு பாதுகாப்பு என்று சொன்னார். ஏன்னா அப்ப 28 இடங்கள்ல ஜெயிச்சோம், வேற எந்த கட்சியும் கிடையாது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், அவ்வளவுதான். அந்த கூட்டணியே அவ்வளவு இடங்களில் அன்றைக்கு வெற்றி பெற்றது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 234 தொகுதிகளிலும் வாக்குகள் உள்ளன, வாக்குகள் பரிமாற்றம் அடைகிறது என்கிற வரலாறு இன்றைக்கு பதிவானது. தோழர்களே, இது ஒரு பார்வைக்காக நான் சொல்லுகிறேன். ஆக நான் எலெக்ஷன்ல நிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் சொல்றாரு, அண்ணன் சொன்னதுனால நான் ஒரு மறுபரிசீலனை செய்ய தோழர் ரவிக்குமார், தோழர் சிந்தனை செல்வன் போன்ற முன்னணி தோழர்கள்ட்ட நான் பேசுறேன். அப்ப கூட நான் என்ன சொன்னேன், நான் உயர்நிலைக்குழுவை கூட்டி நான் கருத்து கேட்கறேன்னு சொன்னேன். ஒரு நாள் இரவு உயர்நிலைக்குழுவை கூட்டணும் 11 மணிக்கு, 1:30 மணி வரல நடந்துச்சு. அவ்வளவு பேரும் நீங்க நிக்கணும், பின்வாங்க வேண்டாம் அப்படிதான் சொன்னாங்க. உயர்நிலைக்குழுவின் முடிவை தாண்டி நான் இந்த முடிவை எடுக்கிறேன் என்றால் அண்ணன் MRK அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்துதான். இப்ப நான் சொல்றேன், மேடையில் சொல்றேன், அவர் என்னை கெடுக்கணுங்கிற நோக்கத்தில் சொல்லல, எங்கள் அரசியலை கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சொல்லல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அவருக்கு எனக்கு இருக்கிற நட்பு, அவர் என் மீது வைத்திருக்கிற மரியாதை, நான் அவர் மீது வைத்திருக்கிற மரியாதை, சரி ரைட். இப்போ நான் பின்வாங்கினால் அந்த இடத்துல யாரை போடுவது, இது ஒரு பெரிய கேள்வி. அண்ணன் நிக்காம போறாரேன்னு யாருக்கும் கவலை இல்லை நம்ம தம்பிங்களுக்கு. உடனே அது எனக்கு வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர். எத்தனை பேரு? 15 பேர். ஆனா நீங்க ஏன் நிக்கல? நான் 2006ல நான் நிக்காம சீட்டை செல்வத்துக்காக கொடுத்த உடனே அந்த அறிவிப்பு வந்ததும் மதுரை, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தோழர்கள், குறிப்பா திட்டக்குடியை சேர்ந்த தோழர்கள் அந்த வாசல்ல உட்கார்ந்து மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களை சமாதானப்படுத்தினேன். அப்போ ஒரு தோழர் அழுதார். அரூர் தொகுதி வேட்பாளராக அறிவித்த கோவேந்தர், அவர் கண் கலங்கினார், அழுதார், கண்ணீர் விட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா, நீங்க கட்சியின் தலைவர், நீங்க நிக்கலன்னா நல்லா இருக்காது, நான் நிக்கிற தொகுதி வேண்டாம் எனக்கு, நீங்களே நில்லுங்கன்னு சொன்னார். 2006ல நடந்தது. இப்போ நம்ம தோழர்கள் எல்லாம் அது எனக்கு அது உனக்கு பெரிய பிரச்சனை வந்தது, அதனால நான் மாத்தல, யாருக்கு கொடுக்குறது அப்படி கிடையாது. ரவிக்குமார் அவர்கள் இங்கே சொன்னார், எனக்கு ஒரு விஷன் இருக்கு, நான் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறேன். 8 தொகுதியில 7 பேருக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா இந்த இயக்கத்தை மெல்ல மெல்ல நான் ஒரு பொலிட்டிக்கல்
கலர் ஒரு அரசியல் கட்சி என்கிற இடத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். எல்லா தரப்பினருடைய அங்கீகாரத்தை நான் பெற வேண்டும். 2001 இந்த சீட்டு கேட்கணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு யாருக்கு இருந்திருக்காது. பெண்களுக்கு இடம் கொடுங்கன்னு யாருக்கும் உங்களுக்கு அந்த கோரிக்கை எழவில்லை. நானா எனக்கு இருக்கிற விஷன் 8 தொகுதியில 2 பேருக்கு பெண்கள் கொடுக்குறேன். ஒன்னு சமயநல்லூர், இன்னொன்னு அவினாசி. 2க்கும் கட்சியில பெண்கள் கிடையாது. அப்பெல்லாம் பெண்கள் யாரும் வர்றதில்லை. நான் மூப்பனாரோட அப்ப நெருங்கி பழகிய போது கஸ்தூரி கக்கன் அவர்களை பார்த்தேன். அவங்க அந்த சீட்டுக்காக அங்கே இங்கேயும் போய் தடுமாறுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சீட்டுக்காக தினமும் போய் பாக்குறாங்க. என் மனசுல பட்டுச்சு, அவங்க தமிழ் மாநில காங்கிரஸா இருந்தாதான் என்ன, கக்கனுடைய மகள் நம்ம கட்சி சார்பில் நிறுத்தும் அப்படின்னு நாம் போட்டியிடுவதற்காக கேட்டு பெற்ற சமயநல்லூர் தொகுதியில் கஸ்தூரி கக்கனை வேட்பாளராக அறிவித்தேன். 2001 25 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் திருமாவளவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 25 வருடங்களுக்கு முன்னால் அது வேற கட்சியா இருக்கலாம். ஆனா கக்கனுடைய குடும்பம் அவங்க போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில சீட்டு கேட்டு நின்ற போது என் மனசிலே பட்டது. நான் மூப்பனாட்ட போய் கேட்டேன், ஐயா உங்க கட்சியில உங்களுக்கு இடம் கிடைக்கல, நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் அதிர்ச்சியா பார்த்தாரு. ஏன்னா இது எல்லாரும் வழக்கமா யாரும் இப்படி சிந்திக்க மாட்டான்ல. அவங்க பார்வையில என்ன பார்த்தா ஒரு மென்டல் மாதிரி தான் தெரியும். என்னடா இவரு கட்சிக்கு வாங்கினது போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்குறாரு, இது என்னது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு தோணும். என்னுடைய பார்வை அதிலிருந்து மாறுபட்ட பார்வை, முற்றிலும் வேறுபட்ட பார்வை. அது ஒரு விசாலமான பார்வை. அது உங்கள் பார்வையில் பிழையாக இருக்கலாம், என் பார்வையில் அது பிழை இல்லை. அன்னைக்கு நான் அவினாசில ஒரு அருந்ததியர் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் வேணும்னு கேட்டேன். யாராலும் கொண்டு வந்து கொடுக்க முடியல. எங்கிருந்தோ மதுரையிலிருந்து போய் ஆள் இறக்கிறத விட உள்ளூர்ல இருந்து ஒரு பெண் தேவை அப்படிங்கும் போது ராதாமணின்னு ஒரு அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டேன். அவங்க குடும்பம் திமுக குடும்பம். நாங்க பிரச்சனை இல்லை, போய் நில்லுங்க. திமுகவை சார்ந்த ராதாமணியை அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக 2001 அவினாசி தொகுதியில் போட்டியிட வைத்தவன் திருமாவளவன். இன்னைக்கு சோசியல் மீடியால உட்கார்ந்து பேசுற யாருக்கும் இந்த வரலாறு தெரியாது. நான் நினைச்சிருந்தா எங்க கட்சியில யாருக்கும் ஒருத்தர் கொடுத்திருக்கலாம். நான் இதை பெண்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சமூக நீதி பார்வை, கக்கன் குடும்பத்தை கவர வைத்தோம் என்கிற ஒரு பரந்த பார்வை. அதனால எனக்கு என்ன லாபம்? இந்த கட்சி ஒரு அரசியல் தெளிவோடு இயங்குகிற கட்சி என்பதை மெல்ல மெல்ல கட்டமைப்பதற்கு அது பயன்பட்டது. மெல்ல மெல்ல இது ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுவதற்கு இதுவெல்லாம் வழிவகுத்தது. 2016 தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல வசந்தி தேவி அவர்களை தேடி பிடித்து, அதுவும் ஒரு இன்டலெக்சுவல் உமன், அறிவார்ந்த தளத்தில் மிகவும் புகழ்பெற்றவர். அவர் துணைவேந்தராக இருந்தவர். அவர் தலித் பெண்மணியும் கிடையாது. அதை தாண்டி அவரை தேர்வு செய்து அவரிடம் பேசி, அவருக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என்றாலும் யாரை சொல்லி யாரை வைத்து பேசினால் அவர் உடன்படுவார் என்பதை புரிந்து ஒருவரை வைத்து பேசி அந்த இடத்துல அவங்க நிற்பாட்டோம். சென்னையில் ஆள் இல்லையா? ஆள் உண்டு. கட்சியில தோழர்கள் இல்லையா? தோழர்கள் உண்டு. செலவு செய்யக்கூடிய வலிமை உள்ளவர்கள் இல்லையா? ஓரளவுக்கு செலவு செய்யக்கூடிய வலிமை உள்ளவர்கள் உண்டு. ஆர்கே நகரில் ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்தை கூட நான் போட்டிருக்க முடியும். அது எனக்குன்னு கிடைச்ச தொகுதி. 25 தொகுதியில் ஒரு தொகுதி. 25 தொகுதியில் ஒரு தொகுதியை ஒரு பெண்மணிக்காக ஒதுக்க வேண்டும் என்று நான் அன்றைக்கு தலித் அல்லாத அறிவு ஜீவியாக இருக்கிற வசந்தி தேவி, முனைவர் வசந்தி தேவி அவர்களை நான் வேட்பாளராக நிறுத்தினேன். எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னு சொன்னா, ரவிக்குமார் அவர்கள் சொன்னது போல நிறைய தோழர்கள் கேட்கிறாங்க, சிந்தனை செல்வனை மறுபடியும் இங்க கொண்டு வர முடியும். ஆனா 5 நாள் கிட்டத்தட்ட அவர் வேட்பாளர் போயிட்டாருங்க, மக்கள்கிட்ட போயிட்டார். அவர் அறிமுகமாயிட்டார். திமுக காரங்க நிர்வாகிகள் எல்லாம் சந்திச்சுட்டார். மறுபடியும் இங்க மாத்தின ஒரு குழப்பத்தை உருவாக்கும். அவர்கிட்டே சொன்னேன், தோழர் நான் யாராவது ஒருத்தரை நிறுத்தின முடிவெடுத்தா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கட்டாயம் அங்க வெற்றி பெறுவீங்க. காட்டுமன்னார்குடியில வெற்றி பெற்றதை போல அங்க வெற்றி பெறுவீங்க. நான் அந்த தொகுதியில் யாரோ ஒருத்தரை முடிவு செஞ்சா அது தப்பா எடுத்துக்காதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தோணுச்சு, நந்தகுமார் காலமாகி விட்டார், நம் கட்சியிலேயே இருந்தார், அவருடைய மனைவியை நிறுத்தலாமா என்று தோழர் ரவிக்குமாரிடம் கேட்டேன். அவர் தொடர்பு கொண்டு விசாரித்து விட்டு வந்து சொன்னார், அவர் தலித் அல்லாத நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு கிறித்தவர், அவரை தனித்தொகுதியில் நிறுத்த முடியாது. அந்த குடும்பத்தில் யார் இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கிறார், ஜோதிமணி, காட்டுமன்னார்குடியில் இருக்கிறார். அவர் ரிட்டையர்டு என்ஜினியர்.
என்ன வயசு இருக்கும்? 70 வயசு. பரவாயில்ல, அண்ணன் துரைமுருகனுக்கு 87 வயசு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இவர் 70 வயசு. சும்மா கேஷுவலா பேசினார் ரவிக்குமார். என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, குடும்பம் என்ன, ஏது செஞ்சிட்டு இருக்கிறேன். இவர்கிட்ட சொல்லல வேட்பாளர் நிறுத்த போறோம். நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், இத நாம கருத்து கேட்டோம்னா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. மணவாளனை கேட்டாலும், செல்லப்பனை கேட்டாலும், மற்ற தோழர்களை கேட்டாலும், அண்ணன் கட்சியை யாருக்காவது கொடுங்கண்ணே அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. பெரிய மறியல் போராட்டம் நடக்கும். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் தோழர், நான் நேரடியாக அறிவிப்பு செஞ்சிடறேன். அண்ணன் எம்ஆர்கே கிட்ட சொல்லலாமா? கடைசி நேரத்தில் போய் சொல்லி அது ஒரு குழப்பமாயி, அண்ணன் நான் சொல்லிக்கிறேன், அறிவிச்ச பிறகு நான் எடுக்கிற முடிவுக்கு அண்ணன் நிச்சயமா ஆதரவு தருவார். அப்போ கடைசியா 2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இவரை தொலைபேசியில தொடர்பு கொண்டு, அண்ணா இதை விட எங்களுக்கு என்னென்ன பெருமை இருக்கு, ஐயாவை, இளைய பெருமாள் ஐயாவை நீங்க கௌரவம் செய்யுங்கிற அடிப்படையில் இந்த ஒரு வாய்ப்பை தருகிற போது நான் உங்களோடவே பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தோழர்களே, நான் எடுத்த முடிவு சரியோ தவறோ, சரியோ தவறோ, வேதனை சிந்தி வழக்குகளை சந்தித்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் போல் நான் எடுக்கிற முடிவை கசப்போடு, வலியோடு, வருத்தத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்திய வரலாறு உண்டு. அப்படித்தான் இதையும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வலியோடு அதை ஏற்றுக்கொண்ட ஒன்றை இவருக்கு ஏன் கொடுத்தங்கிறது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொடுத்திருக்கலாமேங்கிறது தான். ஐயா குடும்பத்தை பற்றி அவர்கள் எதுவும் தவறாக சொல்லவில்லை, பெருமைதான். இளைய பெருமாள் ஐயாவை இன்றைக்கு நினைவு கூர்ந்து இந்த பகுதியிலே 5.5 கோடி மதிப்பில், கிட்டத்தட்ட 6 கோடி மதிப்பில் ஒரு மண்டபம் எழுப்பப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் முயற்சி. பல முறை போய் நானும் ரவிக்குமார் அவர்களும் எம்எல்ஏ ஆவதற்கு முன்னாடி போய் முறையிட்டு இருக்கிறோம். அதன் பிறகு சட்டமன்றத்தில் தோழர் சிந்தனை செல்வன் பேசியிருக்கிறார். அதைவிட முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அதற்கு இசைவு தெரிவித்தார், செய்யணும் அவசியம். அதுவும் மெயின் ரோட்ல இன்றைக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பிலே ஒரு மைய மண்டபம், காலத்துக்கு அது ஐயா இளைய பெருமாள் பெயரை தாங்கி நிற்கும். அந்த மரியாதை ஆக எனக்கு கக்கன் குடும்பத்தை கௌரவித்ததை போல ஐயா இளைய பெருமாள் அவர்களின் குடும்பத்தை, அவ்வளவுதான் எனக்கு. அவங்க குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை எதுவா இருக்கலாம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதுக்கு நான் இசைய முடியாது. இந்த குடும்பத்துல நேரடி வாரிசு பேத்திக்கு கொடுத்தா கூட அது ஒண்ணு விட்டு தள்ளி போகும். மனைவினா கூட அது யாரோ இன்னொரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க. நேரடியா ஐயா இளைய பெருமானின் ரத்தம், அவருடைய ரத்தம், அவருடைய நேரடி வாரிசு. மூத்த 2 பேர் இறந்துட்டாங்க, கடைசி நந்தகுமார் இறந்து போய்விட்டார். சரி, இவரை நிப்பாட்டுவோம், அவரு 70 வயதானாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் முடிவெடுத்தேன். என்னுடைய முடிவு உங்களுக்கு வழியை தந்திருக்கலாம், ஆனால் இது ஒரு புதிய வரலாறு என்பதை மறந்துவிடக் கூடாது. வழக்கமா எல்லோரும் சராசரியா நினைக்கிற மாதிரி திருமாவளவர் நினைக்கல. அதனால்தான் எல்லாருக்கும் அதிர்ச்சி. அவங்க சீட்டு அவங்க கட்சி தான் தரணும், ஏன் இப்படி போய் தரணும்? இப்போ ஜோதிமணி சொன்னார், நான் இனி ஒரு சிறுத்தையாகவே என் வாழ்நாளை பயணிப்பேன். ஐயா இளைய பெருமாளின் வாரிசு இன்றைக்கு விடுதலை சிறுத்தை என்று சொல்லுவதிலே நான் பெருமைப்படுகிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் போட்டியிடுவேன் என்று சொன்னதும் பேசுபடு பொருளானது, நான் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னதும் பேசுபடு பொருளானது. ஜோதிமணி வேட்பாளர் என்றதும் ஊரே பேசிக் கொண்டிருக்கிறது. 15 நாட்களாக சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது. எந்த ஊடகத்தை திறந்தாலும் ரைட்டோ தப்போ, ஆதரிச்சோ எதிர்த்தோ எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிறுத்தைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய உத்திக்கு கிடைத்த வெற்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே வாக்குறுதி தந்திருக்கிறார், இவருடைய வெற்றியை நாம் உறுதிப்படுத்துவோம் என்று.
ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும். குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் அவங்க தெருவிலே படுத்து கிடந்து வாக்கு சேகரிக்க வேண்டும். வேற எங்கேயும் போக வேண்டாம். அவர் சொல்லிட்டார், நீங்க அங்க போற இங்க போறன்னு கொடியை பிடிச்சிட்டு சின்னத்தை பிடிச்சிட்டு கோஷம் போட்டு கத்திட்டுலாம் போக வேண்டாம். உங்க தெருவுக்குள்ள இருக்கிற ஓட்டு செதறக்கூடாது. சில பேர் வந்து விசில் அடிச்சுட்டு வருவாங்க, சில பேர் மாம்பழத்தை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆளாளுக்கு வந்து இந்த ஓட்டை செதறடிக்க பார்ப்பாங்க. அந்த ஓட்டு ஒண்ணு கூட செதறக்கூடாது. ஏன்னா கட்சி தலைவராக இருந்த நீங்களே போட்டியிட்டு 87 ஓட்டுல தோற்று போயிட்டீங்க. அதனால எல்லா நேரமும் அப்படியே நிகழ்ந்து விடும் சொல்ல முடியாது. வாக்குகள் சிதறும். அப்படி சிதறுகிற போது நம்முடைய வாக்குகளும் சிதறினால் என்ன ஆவது? வழக்கமாக நமக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பத்திலிருந்தே சின்ன பசங்க இன்னைக்கு ஓட்டு போடுற முதல் வாக்காளராக வந்திருப்பாங்க. அவங்க வாக்குகள் சிதறினால் என்ன ஆவது? எனவே ஒரு வாக்கு கூட சிதறாம உங்க தெருவுக்குள்ள நீங்க முயற்சி எடுத்து அதை பானைக்குள்ளே கொண்டு வந்து போட வேண்டும். இந்த 8 தொகுதிகளில் காட்டுமன்னார்குடியின் வெற்றிதான் திருமாவளவன் எடுத்த முடிவு சரி என்று உறுதிப்படுத்தும். திருமாவளவனின் தலைமைத்துவத்தை மேலும் செழுமைப்படுத்தும். திருமாவளவன் ஒரு ராஜதந்திரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்தும். கவனக்குறைவால் வெற்றி வாய்ப்பை இழந்தால் நம்முடைய பகைவர்கள், எதிரிகள் இதை வைத்தே நம் இயக்கத்தை சிதறடிக்க பார்ப்பார்கள். திருமாவளவன் தடுமாறிட்டாரு, திருமாவளவன் குழம்பிட்டாரு, திருமாவளவன் சரியா முடிவெடுக்கல, எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். நான் அதை பத்தி கவலைப்படல. ஏனென்றால் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் எடுக்கிற முடிவு சில நேரங்களில் உங்களுக்கு வழியை தந்தாலும் அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகிற ஆற்றல் உங்களிடத்திலே இருக்கிறது. அதை நான் நன்கு அறிவேன். ஆகவே அவர் உள்ளூர்ல எப்படி இருந்தார் அப்படிங்கிறது வேற. அவர் இளைய பெருமாளின் நேரடி ரத்தம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இளைய பெருமாளின் வாரிசு. அண்ணல் சொன்னார், ஒரு காலத்துல இளைய பெருமாள் மிகப்பெரிய சக்தியாக இந்த மண்ணிலே இருந்த போது அண்ணனுடைய தந்தை ஒரு புறம், இளைய பெருமாள் இன்னொரு புறம் என்று எதிரும் புதிரும் அரசியல் செய்யக்கூடிய நிலை இருந்த காலம் உண்டு. ஆனால் ஐயா LEP அவர்களின் வாரிசும் ஐயா MRK அவர்களின் வாரிசும் இன்றைக்கு கைகோர்த்து ஒரே களத்தில் நிற்கிறார்கள், ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள் என்கிற வரலாறு உருவாகி இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர வரலாற்றை படைத்ததில் திருமாவளவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. திருமாவளவனின் உத்தி அதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது என்று பெருமைப்படுது. இங்க இருக்கிற பல தம்பிகள்லாம் ஒரு காலத்துல LEP-னுடைய வாரிசுகள் தான், அரசியல் வாரிசுகள். எல்லா இந்திய மனித உரிமை கட்சியில தான் இருந்தாங்க. நான் இந்த மண்ணுக்கு அடியெடுத்து வைத்தவுடன் எல்லாரும் என் பின்னால வந்துட்டாங்க. அது எனக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் ஏற்படுத்தி வைத்திருந்த விழிப்புணர்வு தான் நான் இங்க வெற்றி பெற முடிகிறது என்றால், இதை தாய்மணி என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு காரணம் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த விழிப்புணர்வு தான். இந்த மண்ணை பண்படுத்தி வைத்திருந்தார் அரசியல் விழிப்புணர்வோடு. அண்ணன் சொன்னார், இளைய பெருமாள் கொடுத்த வெளிச்சம் தான் இன்னைக்கு நீங்கெல்லாம் வந்து சிரமப்படாம அரசியல் செய்ய முடிகிறது. அது உண்மை, அது உண்மை. நான் முதல்ல வெற்றி பெற்ற சொன்னேன், இது எனக்கு கிடைத்த வெற்றி என்பதை விட இந்த மண்ணை பண்படுத்தி ஐயா இளைய பெருமாள் போன்ற மூத்த தலைவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொன்னேன். இது என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய அணுகுமுறை. ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். தொகுதி பங்கீடும் போது எனக்கு கேவி குப்பம் தரேன்னு சொல்லி முடிவாச்சு. அது வேலூர் மாவட்டம். இந்த கேவி குப்பத்துல இன்னொரு தலித் லீடர் நிக்கிறார். நான் சொன்னேன், அண்ணன் வந்து நீங்க சொல்றது எனக்கு மகிழ்ச்சி தான், அது வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான், ஆனா வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நாங்க ஒரு அம்பேத்கர் இயக்கம், ஒரு தலித் கட்சி. அந்த கூட்டணியில அதிமுக கூட்டணியில எதிர்த்து போட்டியிடுறவன் ஒரு தலித் லீடர். 2 தலித் அமைப்புகள் ஒரு தளத்துல நேருக்கு நேர் மோதுறது அவ்வளவு நாகரிகமா இருக்காதுன்னு எனக்கு வேண்டாம். கேவி குப்பம் வேண்டாம், எனக்கு அதுக்கு பதிலாக வேற தொகுதியை கொடுங்க.
இது ஏமாளித்தனமா அல்லது ஒரு அரசியல் தெளிவா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னேன், மூப்பனார் தென் மாவட்டம் உட்பட ஒரு 3 தொகுதி எம்பி தொகுதி கிருஷ்ணசாமி நிக்கிற தொகுதியில கொடுத்தார். 5 தொகுதி நமக்கு கொடுத்தார். அதுல 3 தொகுதி நேரடியாக கிருஷ்ணசாமி எடுத்துக்கொண்ட தொகுதியில கொடுத்தார். ஏன்னா கிருஷ்ணசாமி மூப்பனாரோட முரண்பட்டு ஒரு 10 தொகுதி அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். மூப்பனாரோட உடன்பாடு ஏற்படுறதுக்கு முன்னாடி 10 தொகுதியை நான் கூட்டணியில போட்டிடுறேன்னு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார், அறிவிச்சிட்டார். அந்த 10 தொகுதியில 3 தொகுதிய எனக்கு கொடுத்தார். நான் அதை பார்த்துட்டு சொன்னேன், ஐயா இது நேரடியா கிருஷ்ணசாமி போட்டியிடக்கூடிய தொகுதி, அதுல போய் எனக்கு வேண்டாம், நான் சரண்டர் பண்றேன் அப்படின்னு 3 தொகுதி சரண்டர் பண்ணிட்டு 2 தொகுதி மட்டும் தான் வாங்கினேன். இது நடந்த வரலாறு. கிருஷ்ணசாமியோட நேருக்கு நேர் நான் போய் களத்தில் நிற்க விரும்பல. தென் மாவட்டம் வேண்டாம், நாங்க சும்மா ஒரு டெஸ்ட் தான் பண்றோம். 2 தொகுதி சிதம்பரம், பெரம்பலூர் 2 தொகுதி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். 5 தொகுதி கொடுத்தார் மூப்பனார். 3 தொகுதி, அதுல ஒரு தொகுதி அண்ணன் இவருக்கு சேக்கு தமிழேசன் அவர்களுக்கு இதுல நீங்க கொடுங்க. இந்த 3 தொகுதியில 5 தொகுதியை கொடுத்து நீங்க 2 பேரும் கூட வந்தீங்க. தேவனாக இருந்தாரு, நீங்க நினைச்சா உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க, சொன்னாங்க. பீட்டர் அல்போன்ஸ் என்ன உயிரோட தான் இருக்காரு, அண்ணன் இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, திருமா உங்களுக்காக 5 தொகுதி நீங்க பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா கொடுத்துங்க. நான் தான் வர சொல்லி இதுல 2 தொகுதி அண்ணனுக்கு கொடுங்க சொன்னேன். கிருஷ்ணசாமி போட்டியிடக்கூடிய தொகுதியில் வேண்டாம் என்று மறுதளித்தேன். ஆகவே இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், நான் குழப்ப நிலையில் இந்த முடிவெடுக்கவில்லை, தடுமாற்ற நிலையில் இந்த முடிவெடுக்கவில்லை, அழுத்தம் என்கிற காரணத்தால் இந்த முடிவெடுக்கவில்லை. எனக்கு இருக்கிற அரசியல் பார்வையின் அடிப்படையில், சமூக நீதி பார்வையின் அடிப்படையில் நான் எடுத்த முடிவு, ஐயா ஜோதிமணி அவர்கள் இந்த நாளில் இருந்து விடுதலை சிறுத்தை அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களின் பொறுப்பு. அண்ணன் MRK அவர்கள் எத்தகைய வழிகாட்டுதலை தருகிறாரோ அப்படி களப்பணி ஆற்றி இந்த வெற்றியை ஈட்டித் தர வேண்டும் என்று கேட்டு மீண்டும் உங்களை சந்திப்பேன் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.